ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கட்டும். பால் கொதித்ததும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதை கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பாலில் தண்ணி சேர்க்காததுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதே போல் சைடில் படிகிற ஆடையெல்லாம் நம்ம அந்த பால்லையே எடுத்து விடலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி நமக்கு நல்லா வெந்து வரணும். இந்த அரிசியை நம்ம இப்படி முழுசாக சேர்க்காம ஒன்றும் பாதியுமாக மிக்சியில் போட்டு அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசியை மசிகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். அரிசி நல்லா குழஞ்சி வரும்போது தான் இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதே போல் அந்த ஆடையையும் சேர்த்து அந்த பால்லையே அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா கொஞ்சமாக அடி பிடிச்சா கூட பாயாசத்தோட வாசனை ஃபுல்லுமே மாறிடும். அரிசி நல்லா வெந்து வந்ததும் இந்த கரண்டியை வச்சு அப்படியே நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா நைஸாக அரிசி அந்த சாதத்தை மசிச்சு விட்டுடலாம். அது நல்லா மசிஞ்சு இருக்கும்போது தான் நமக்கு இது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைன்னா சாப்பாடு மாதிரி நமக்கு வாயில் சாதம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இந்த டைமில் இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அரிசி அளந்த கிண்ணத்துலேயே சர்க்கரையையும் அதே அளவு அளந்து இதில் சேர்த்துருக்கேன். இன்னுமே இதில் நம்ம மில்க் மேட் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக காய்ச்சி சூடாக இருக்கிற பாலை நான் சேர்த்துக்கிறேன். நான் பாத்திரத்தை மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம மறுபடியும் அதிலே வச்சு செய்யும்போது அந்த அடிப்பிடிச்ச வாசனை இதில் அதிகமாக வந்துடும். அதனால் நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காவை பொடியாக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக நட்ஸையும் கொஞ்சம் இடித்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம ஒரு 50 ml அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா நமக்கு சூப்பரான ரைஸ் கீர் தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இன்னுமே கொஞ்சம் திக்காகும். ஒருவேளை ரொம்ப திக்காகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காய்ச்சி சூடாக இருக்கிற பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் ஒழுங்காக வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒழுங்காக வீடியோ வரும். மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.